நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த பாயிண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்க சேனலை டெலீட் பண்ணிட்டு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு யூடியூப் சேனல் ஆல்ரெடி ரொம்ப நாள் போட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்ல நீங்க கேப் விட்டுருக்கீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னு நினைக்கிறவங்கனாலும் சரி, நான் சொல்ற இந்த பாயிண்ட் எல்லாம் இருந்தா தயவு செய்து உங்க பழைய சேனல்ல எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, நீங்க அதுல எத்தனை வீடியோ போட்டிருந்தாலும் சரி, அதை டெலீட் பண்ணிட்டு புது சேனல் ஆரம்பிங்க. ஸோ வாங்க அது யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் வந்துட்டு ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணுறது தான். உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் சேனல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆயிருந்தாலும் சரி, 2 இயர்ஸ் ஆயிருந்தாலும் சரி, இல்லை இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 30 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க, 50 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்கனாலும் சரி, இந்த வீடியோவை எண்டு வரையும் பாருங்கள். கட்டாயம் வந்துட்டு இதுலேருந்து ஒரு பெரிய ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அக்கா எனக்கு வியூஸ் போகலை, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. சப்ஸ்கிரைபர் ஏறலை, லைக் வரல, யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னோட சேனல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லா யூடியூபர்ஸ்க்கு இருக்கிற கவலை தான். இதில் ஒரு 2-3 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடுற கண்டென்ட் நிஜமாவே நல்லா இல்லை, அது பார்க்குற அளவுக்கு இல்லைங்கிற பட்சத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. பட் செகண்ட் விஷயம், நீங்கள் போடுற கண்டென்ட் நல்லா தான் இருக்குது, நீங்கள் ஓரளவு குவாலிட்டியாக தான் வீடியோ எடுத்து போடுறீங்க, அப்படி இருந்து யூடியூப் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ நமக்கே தெரியும், நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா சரி இந்த வீடியோ பார்த்துருக்கலாமே, இந்த வீடியோ நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற உங்கள் மைண்ட் செட் ஆகும்ல. அவங்களுக்கு வந்துட்டு வியூஸ் போக மாட்டேங்குது, லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு கேப். இப்போ எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிப்பீங்க, ஆரம்பிச்சு அந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்தோ வந்துட்டு வீடியோ போடுவீங்க, அப்பப்போ போடுவீங்க, தொடர்ந்து போடுவீங்க. பட் குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேப் விட்டுருவீங்க. அந்த கேப் வந்துட்டு 6 மந்த்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை கட்டாயம் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் இருக்குது, நீங்கள் நல்ல ஒரு ஃபேஸ் வேல்யூங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். உங்கள் ஃபேஸ் பார்த்தாலே ஓ இவங்களா அப்படின்னு வீடியோ பார்ப்பாங்களா, அந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்ம சொல்லலை. அவங்க வந்துட்டு 10 நாள் கழிச்சு வீடியோ போட்டாலும் சரி, 1 மாதம் கழிச்சு வீடியோ போட்டாலும் சரி, 1 இயருக்கு கழிச்சு வீடியோ போட்டாலும் அவங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்லாம் கெயின் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க முகம் நல்லா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்காக பார்க்குறவங்க இருக்காங்க. பட் நான் சொல்றது, உங்களுக்கு ஒரு அளவுக்கு தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபருக்குள்ளே இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபேஸ் வேல்யூவும் அதிகமாக உங்களை பார்த்தனே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சேனலை வந்துட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லி கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சேனல் வந்துட்டு திரும்பி ரீக்ரோத் பண்ணுறது, கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வீடியோ வந்துட்டு ஒரு நல்ல கண்டென்ட்ல எடுத்து உங்கள் சேனலில் போட்டு பாருங்கள். நான் சொல்கிறது இந்த கேப் விட்டீங்க இல்லையா, அதுக்கப்புறம் திரும்பி வர்றீங்கல்ல, அப்போ வந்துட்டு ஒரு 5 கண்டென்ட் பக்கத்தில் நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, உங்கள் கண்டென்ட் ஓடுது அப்படின்னா அந்த சேனலை வந்துட்டு கீப் அப் பண்ணுங்கள். இல்லை ஓட மாட்டேங்குது, ஒரு வியூஸ் கூட போகல, 100 வியூ தான் போகுது, எனக்கு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, வெறும் 100 வியூ தான் போகுது, 200 வியூ தான் போகுது அப்படின்னா தயவு செய்து டெலீட் பண்ணிட்டு நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வளராத சேனலில் உட்காந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சேனலில் உங்கள் எஃபர்ட்டை போடுறதுக்கு புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்கள யூடியூப் கொஞ்சம் டெவலப் பண்ணி விடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த புது சேனலில் வந்துட்டு உங்களோட இப்போ இருந்தே ஒரு கண்டினியூஸாக இனிமேல் நம்ம இடையிலலாம் கேப் விடக்கூடாது, இதுலேருந்து கட்டாயம் நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு போட போகிறீங்கன்னா கட்டாயமாக நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் கொடுக்குற குரோத்தை விட அந்த சேனல் நல்லாவே உங்களுக்கு குரோத் கொடுக்கும். சப்ஸ்கிரைபரை பற்றி யோசிக்க வேண்டாம். உங்களோட ஒரு வீடியோ நல்லா ஓடிட்டா கூட அதுலேருந்து சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணிக்கலாம். பட் இந்த கீழே ரெக்கமெண்ட் இல்லாத சேனலில் போட்டு உங்களுக்கு வந்துட்டு வியூஸ் வரலைங்கிறத தெரிஞ்சு நீங்கள் திரும்பியும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா புதுசாக சேனல் ஆரம்பித்து எஃபர்ட் போடுங்க. நல்லா வந்துட்டு குவாலிட்டியாக வீடியோ கிரியேட் பண்ணுங்கள், ஆடியோலாம் இந்த மாதிரி கிளியராக வச்சுக்கோங்க, எல்லாமே பண்ணுங்கள். கட்டாயம் வந்துட்டு வியூஸ் போகும், உங்களுக்கு சேனலும் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். இது வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே இருக்க சப்ஸ்கிரைபர் வந்துட்டு நான் விட்டுறதா, 200 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வியூஸ் ஓடலைங்கிற பட்சத்தில் நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு யூஸ்மே இல்லை. இதே நீங்கள் நியூ சேனல் ஆரம்பிச்சு ஒரு 2-3 வீடியோலேயே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுதுன்னா ஈஸியாக அந்த 800 சப்ஸ்கிரைபரை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் என்னோட ஒரு சஜஷன். என்னோட சப்ஸ்கிரைபரை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சஜஷன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.